கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், திமுக நாடகம் போடுகிறார்கள் என்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதற்கு எதிராக காட்டமான அறிக்கையை விடக்கூடிய திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேசியது உண்மையா? அஇஅதிமுக திமுகவை விட எந்த இடத்தில் அது மாறுபடுகின்றது? நீங்கள் சொல்லக்கூடிய ஊழல், சுயநலம், தமிழ்நாட்டு நலனை விட்டு தருதல், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நீங்க அடுக்கிறீங்க இல்லையா? கச்சத்தீவு, இதெல்லாம் வந்துட்டு திமுக விட எந்த இடத்துல இது மாறுபட்ட கட்சி அதிமுக இருக்கு? விஜய் முன்னெடுத்த அரசியல் போன அக்டோபர்ல இருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெளிவின்மை, குழப்படி, உள்நோக்கம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன வேணும் அப்படின்னம்னா, விஜய் அவங்களுடைய கூட்டணிக்கு வந்தா திமுக ஒரு பலமான அணி அமைஞ்சிடும். அங்க முருகன் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிச்சதை இப்பதான் அவர் கண்டிக்கிறார் 2 வாரத்துக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரொம்ப அதுல அக்ரஷனை காட்டுறது இல்ல, பாஜக எதிர்ப்புல ஒரு தீவிரத்தை காட்டுறது இல்ல விஜய். அது அப்படியே ஒரு மைல்டா ஒரு வார்த்தை அளவுல அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். பாஜக அளவுல திமுகவுக்கு தான் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டியது. அதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்கிறாரு. அப்போ விஜயனுடைய நோக்கமும் திமுக ஆட்சி அகற்றணும், அஇஅதிமுக பாஜகவும் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னா, அப்போ இவங்க 2 பேரும், அதாவது பாஜக அதிமுகவும் விஜயும் எதிர்காலத்துல கூட்டணி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நடந்த அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசும் பொழுது, பாஜகவுடனும், கொள்கை எதிரியான பாஜகவுடனும் அரசியல் எதிரியான திமுகவுடனும் ஒருபோதும் கூட்டு சேர மாட்டோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. அது என்னவென்றால், முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026 நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்க முடக்கத்தோடு அவர்கள் அதை முடித்திருக்கிறார்கள். நமது கேள்வி இதில் என்னவென்றால், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று சொல்லிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அந்த வார்த்தையை மட்டும் ஏன் சொல்ல மறுக்கின்றார் விஜய் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், திமுக நாடகம் போடுகிறார்கள் என்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதற்கு எதிராக காட்டமான அறிக்கையை விடக்கூடிய திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேசியது உண்மையா இல்லையா? பேசினார் என்றால் அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அஇஅதிமுக திமுகவை விட எந்த இடத்தில் அது மாறுபடுகின்றது? நீங்கள் சொல்லக்கூடிய ஊழல், சுயநலம், தமிழ்நாட்டு நலனை விட்டு தருதல், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நீங்க அடுக்கிறீங்க இல்லையா? கச்சத்தீவு, இதெல்லாம் வந்துட்டு திமுக விட எந்த இடத்துல இது மாறுபட்ட கட்சி அதிமுக இருக்கு? இல்ல எந்த இடத்துல அதிமுக மாறுபட்டல திமுக விட ஒரு சிறந்த கட்சி அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் சொல்றாருல, தாவேகானுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ஒரு கூட்டணிக்கான ப்ரீ கண்டிஷனா வைக்கிறார். இதே நோக்கத்தோடு தான் அவர்கள் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கூட்டணி ஆட்சி, முதல்வர் வேட்பாளர் வந்துட்டு விஜய் அப்படின்ட்டு. அதுதான் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல், சரிதான் நீங்க போங்க அவங்க வழியை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் அந்த டிபோசிஷன் நடக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன வேணும் அப்படின்னம்னா, விஜய் அவங்களுடைய கூட்டணிக்கு வந்தா திமுக ஒரு பலமான அணி அமைஞ்சிடும். விஜய்க்கு 8% 10% ஏதோ ஒரு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டு மட்டும் அந்த கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னம்னா அவங்க திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம். இப்ப 3 கட்சிகளுக்குமே, பாஜக, அஇஅதிமுக, அவங்க கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணிக்கான நோக்கம் திமுக ஆட்சியை வெளியேற்றணும், திமுகவை தோற்கடிக்கணும், ஆட்சி மாற்றம் வேணும். அதே தான் விஜய்க்கும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய சில கொள்கைகளை எதிர்க்கிற தீர்மானம் போட்டு எதிர்த்தாலும் கூட அதுவும் ரொம்ப லேட்டா தான் செய்வார் விஜய். இவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, அங்க முருகன் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிச்சதை இப்பதான் அவர் கண்டிக்கிறார் 2 வாரத்துக்கு அப்புறம். ஏன் அப்படின்னம்னா அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரொம்ப அதுல அக்ரஷனை காட்டுறது இல்ல, பாஜக எதிர்ப்புல ஒரு தீவிரத்தை காட்டுறது இல்ல விஜய். அது அப்படியே ஒரு மைல்டா ஒரு வார்த்தை அளவுல அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். பாஜக அளவுல
திமுகவுக்கு தான் வந்துட்டு கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டியது. அதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்கிறாரு. அப்போ விஜயனுடைய நோக்கமும் திமுக ஆட்சி அகற்றணும், அஇஅதிமுக பாஜகவும் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னம்னா, அப்போ இவங்க ரெண்டு பேரும், அதாவது பாஜக அதிமுகவும் விஜயும் எதிர்காலத்துல கூட்டணி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதை திட்டவட்டமா சொல்லணும்ல, எக்காரணத்தை கொண்டும் நாங்க திமுகவுடைய பாஜகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வைக்க மாட்டோம், திமுக அதிமுக மாதிரி நாங்க பிஜேபியோட சமரசம் செஞ்சுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதை சொல்லணும்ல. அதிமுகவோட அது தனிச்சிருந்தாலும் சரி, பாஜகவோட இருந்தாலும் சரி, கூட்டணின்ற பேச்சே கிடையாது. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. இந்த மூன்று கட்சிகளையும் தவிர்த்து, திமுக அதிமுக பாஜக, இந்த மூன்று கட்சிகளை தவிர்த்து தான் அந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல அவர் தயாராக இல்லை. அதான் பெரிய கேள்வியே எழுப்புக்குது. ஏன்னா அவர் கொள்கையை வச்சுக்கிட்டு விஜய் வந்துட்டு அந்த கொள்கையை சரியா நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிமுறை இல்லாம முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் முன்னாடி வைக்கிறார் அவரு. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவின்மையோட தான் அவர் பேசுறாரு. அவர் எடுத்துக்காட்டா கச்சத்தீவு வந்துட்டு குத்தகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அது என்ன விதமான புரிதல் அப்படின்னு தெரியல. கச்சத்தீவு அப்படின்றது முதல்ல இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட விதம் தவறு. அது நமக்கு சொந்தமானதல்ல என்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்திலேயே அதனை தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் இராசடியன், நாஞ்சில் மனோகரன், கல்யாண சுந்தரம், பி.கே. மூக்கையா தேவர் என்று பலரும் வந்துட்டு அதை எதிர்த்து அங்க பேசியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அடுத்த 2 வருஷத்துல 74வது ஆண்டு கொடுத்தாங்க. 1976 எமர்ஜென்சி அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, ஒரு அயலுறவு செயலர்கள் மட்டத்துல ஒரு கடித பரிமாற்றம் நடந்து மீன்பிடி உரிமையும் பறிச்சாங்க. அப்பொழுது தமிழ்நாடு எதிர்த்தது. ஆனா இந்த வரலாறு எல்லாம் சொல்லப்படாமல் பாஜக அரசுக்கு ஒத்தடம் கொடுக்கிற மாதிரி குத்தகை எடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது கச்சத்தீவு அல்ல. கச்சத்தீவில் முதல் ஒப்பந்தத்தின்படி அங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்தோடியார் கோயில்ல போயிட்டு வழிபாடு நடத்துவதற்கும், வலைகளை காய வைப்பதற்கும், மீன்களை காய வைப்பதற்கும், மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கான உரிமை இருக்கு. கச்சத்தீவு கடற்பரப்பில் மீன் பிடிக்கக்கூடிய தமிழகத்தினுடைய உரிமை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்ப அதை திட்டத்திலேயே சொல்லணும்ல விஜய். தாவேக்கா அது சொல்லவே இல்லை. குத்தகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதாவது நாங்க கச்சத்தீவு பிரச்சனையை தொட்டோம் அப்படின்றது தான் அது, வேற எதுவுமே இல்லை. உள்ளபடியே ஒரு நாட்டினுடைய மீனவர் இன்னொரு நாட்டுடைய கடற்பரப்புல மீன் பிடிக்கும் போது, இப்ப இலங்கை அரசு பண்ணது இல்லையா, படகை பிடிச்சி வச்சுக்கிறது, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு அபராதம் விதிக்கிறது, இதெல்லாம் சர்வதேச விதிகளின்படி ஐநா பிரகடனம், லா ஆஃப் த சி என்கின்ற அந்த பிரகடனத்தில் இல்லாத ஒன்று, செய்யவே கூடாது. ஏன்னா கடல்ல இருக்கிற மீனும் எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது. இந்தியர்கள், சிங்களவர்கள், இலங்கையினர் அப்படின்ற மாதிரி அந்த மீனை வந்துட்டு சிங்கள மீன், தமிழ் மீன், தமிழ்நாட்டு மீன், இந்து மகா சமுத்திர மீன் அப்படிலாம் மீன் அது கடற்பகுதி. ஏன்னா இந்த 2 நாடுகள் வர்றதுக்கு முன்னாடியே மீனவர்கள் இந்த கடற்பகுதியில இலங்கை மீனவர்கள், அதாவது ஈழத்து மீனவர்களும் சரி, தமிழ்நாட்டு மீனவர்களும் சரி, பரஸ்பரம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு வரலாறையும் மக்கள் கிட்ட சொல்லித்தான் நீங்க இந்திய ஒன்றிய அரசுக்கு வற்புறுத்தணும், கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய், இல்ல அந்த இடத்துல தமிழக மீனவருடைய மீன்பிடி உரிமையை 74 ஒப்பந்தத்தின்படி நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லணும். தெளிவே கிடையாது, எதுலையுமே தெளிவு கிடையாது. தீர்மானம்னு நான் ஒண்ணு போடுறேன், 15-19 தீர்மானம், அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவுமே கிடையாது. டார்கெட் என்ன? முதல்வர் ஆகணும், ஆட்சியை முடிக்கணும். அதற்கு என்ன வழிமுறை? அதுக்கு திமுக வேணாம், பாஜக வேணாம், இவ்வளவுதாங்க. ஆக இவரை நம்பி எப்படி தமிழ்நாடு வாக்களிக்கும்? இவர் என்ன சொன்னார் அந்த அக்டோபர் 27 மாநாட்டில்? நம்ம தலைமையில தான் கூட்டணி, நம்ம தனிச்சுதான் போட்டியிடுறோம், 234 தொகுதியிலும் போட்டியிடுறோம், அதுக்கு தயாராயிடுங்க, நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட்டணி சேர வருபவர்கள் அவர்களை அரவணைக்க வேண்டும் அல்லவா, இடமளிக்க வேண்டும் அல்லவா, அப்படிலாம் சொல்லித்தான் அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் சொன்னார் அவரு. அப்ப இப்பவும் அதையே தான் வலியுறுத்தணும் இவரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வலியுறுத்தல்லாம் எதுவுமே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டா செயல் என்ன சொல்லுது அப்படின்னம்னா, எதிர்காலத்துல இன்னும் தெருவில் இறங்கல, மக்களிடையே சந்திக்கல, மக்கள் பத்தியில பேசவே இல்லை, மாநாட்டுல பேசுறது, அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட பேசுறது, இதை 2 தவிர வேற எதையும் விஜய் செய்யறது இல்லை. அறிக்கை தான்.
அதுவும் தாமதமான அறிக்கை தான். பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி அது மெதுவா வரும். சில நேரங்களில் வராது. பெரியாரை பத்தி சீமான் அந்த அளவுக்கு திட்டி பேசும்போது கூட இவர் அறிக்கை விடலை. ஆனா பெரியார் தான் எங்களுடைய கொள்கையை வழிகாட்டி. சோ இப்படி ஒரு குழப்ப அரசியல் நடத்தி கொண்டு வருகிறார் விஜய். இந்த குழப்ப அரசியலுக்குள் அவருடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, முதல்வர் பதவி. அப்ப இதே ஆளு நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு, பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் கூட நான் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் பதவி அப்படின்னு சமரசம் செஞ்சுக்க மாட்டார்ன்றதுக்கு என்ன அத்தாட்சி? இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அவருக்கு என்ன தேவை? அவருடைய ரசிகர்களை வச்சு அதிகாரத்துக்கு வந்துடணும். ஆனா அதிகாரத்துக்கு வந்து என்னெல்லாம் செய்ய போறோம், எப்படியெல்லாம் செய்ய போறோம், எந்த தெளிவும் கிடையாது, எந்த தீர்மானமும் கிடையாது. அவர் வந்துட்டு அந்த நீட்டு தேர்வு தொடர்பான நிலைப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன? அந்த புத்தகம் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கும் போது நீட்டு தேர்வை நீட்டு தேர்வு விலக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை வரவேற்பதாக சொன்னாரு. கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு தீர்மானமா அழகா பேசினாரு. நான் எல்லாம் கூட ஆதரிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு எத்தனை காலம் இருந்தாலும் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பண்ணிட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். காரணம் என்னன்னா டார்கெட் டிஎம்கே. ஏன்னா ஆட்சியை பிடிக்கணும்னா ஆட்சியில் இருக்கிற உனக்கு எதிரி. இது ஒரு சாதாரண அரசியல் ஃபார்முலா. அது அதை விஜய் கடைபிடிக்கிறார். இவ்வளவுதான். எந்த இடத்துலயாவது இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிந்தனை எதுவுமே இல்லை. இவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க பரந்தூர் விமான தளத்தை. இந்திய ஒன்றிய அரசு இல்லை. இது ஏன் நீங்க இந்திய அரசை காப்பாத்துறதுல அவ்வளவு கூர்மையா இருக்கிறீங்க மிஸ்டர் விஜய்? இந்திய ஒன்றிய அரசு தானே இதுக்கு 35,000 36,000 கோடி ரூபாய் ஒதுக்க போகுது. அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியதானே, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. எதற்கு அடிக்கணும்? தமிழக அரசு சொன்னாலும் கூட நீங்க அதுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்னு ஏன் அந்த ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது? இதுதான் சாஃப்ட் பெடலிங் அப்படின்றது. பாஜகவுக்கு எதிராக ஒரு மென்மையான ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறார் விஜய். இதுதான் அரசியல்ல. மற்றதெல்லாம் நீங்க அப்படியே மேம்போக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா உண்மை நிலை என்ன? ஒரு இஷ்யூல இதுல 2 பேருமே இன்வால்வ்டு. இந்திய ஒன்றிய அரசும் சரி, தமிழக அரசும் சரி, 2 பேருமே இன்வால்வ்டு. அப்ப 2 பேருக்கு எதிராக நவுத்தணும். அதான் சரியானது. இப்போ அங்க பாருங்க, இதே தான் பாமக பண்ணுச்சு. நெய்வேலி அந்த நிலம் கையகப்படுத்தல் தொடர்பா அடுத்த சுரங்கத்துக்கு தமிழக அரசு பார்த்தே அவங்க வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஆனா என்எல்சி நிறுவனம் யாருடையது? நெய்வேலி இந்தியன் கார்பரேஷன், இந்திய ஒன்றிய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம். மோடியை பார்த்து எதுவுமே பேச மாட்டார் அன்புமணி ராமதாஸ். அவர் போயிட்டு அங்க போராட்ட காலத்துல வந்து மாநில அரசே மாநில அரசு. எல்லாமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு, டபுள் கேம் தான். அதை இப்ப விஜயும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவரோட நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. அதிமுக எதிர்ப்பு கிடையாது, பாஜக கிட்ட ரொம்ப சாஃப்ட். அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே உங்களை கூப்பிடுறாங்க. விஜய் வந்தா போதும், விஜய் வந்தா போதும். நீங்களும் இதுல தெளிவுபடுத்தாத அப்படியே இருக்கிறீங்க. அதனால நீங்க தமிழ்நாட்டு குழப்ப முடியாது, அது வேற கதை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவு. உங்களுடைய ரசிகர்கள், ஏன்னா உங்களுடைய ரசிகன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு அளிக்க அவங்க தயாரா வாக்களிக்க அவங்க தயாரா இருக்கிறவங்க. உங்களுடைய ரசிகன் என்கின்ற ஒரே அடிப்படையில் உங்களுக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருப்பாங்க. அவங்கள நீங்க சரியா அரசியல் வயப்படுத்தி கொண்டு வரணும். தாவேகா என்கின்ற ஒரு தனித்த கட்சி, ஒரு தமிழன் கட்சி, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வளர்ந்து மேல வரணும். அதுதான் உங்களுக்கான இலக்கா இருக்க முடியும், இருக்கணும். ஆனா கூட்டணி அரசியல், வெறும் திமுக எதிர்ப்பு இப்படின்றதெல்லாம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடும். அவங்கள நீங்க பலியிடுறதுக்கு ஒப்பாங்க. புரியுதுங்களா? சொல்லுவாங்க அந்த ஓட்டு பிரிக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அது உங்களையும் பாழ் பண்ணிட்டோம். திட்ட தெளிவா சொல்லுங்க, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் நேரடி போட்டி. இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை. பாஜக அதிமுக எந்த நடையிலும் கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகளோட கூட்டணி எந்த அடிப்படையில் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. ஏதோ ஆகஸ்ட் 3வது வாரத்தில் அவர் மக்களை சந்திக்க வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதாவது பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்றது. இது வரைக்கும் விஜய் முன்னெடுத்த அரசியல் போன அக்டோபர்ல இருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெளிவின்மை, குழப்படி, உள்நோக்கம் கொண்ட ஒரு அரசியலை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.